போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பூப்பல்லாக்கு பார்க்குறதுக்காக போகிறோம். ஆனால் காலையிலே நிறையா பேர் வந்து இந்த தாலி இதுக்கெல்லாம் மாற்றிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் காலையில் முடிஞ்சிடும். அதனால் வந்து நம்ம நைட்டு வந்து பூப்பல்லாக்கு வேறு லெவலில் இருக்கும். அங்கே என்னெல்லாம் அட்லியம் பண்ணுறது ஃபுல்லாத்தையும் நான் அந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ணுறேன். நாங்கள் ஒரு 3 பேர் போகிறோம். ஸோ 3 பேர் வந்து உள்ளே வரமாட்டாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்றதெல்லாம் மெயினாக உங்கள்கிட்ட கவர் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டுவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. இன்னெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து காரை போட்டோம். சரியான டிராஃபிக்கு, எங்கனையுமே காரை போகிறதுக்கு இடமே இல்லை. ஒரு பஸ் நகர்ந்துச்சு, அப்படியே வந்து போட்டுட்டோம். ஆனால் இங்கேருந்து அங்கே நடந்து போகிறதுக்கு எப்படி? சேதுபதி ஸ்கூலா? ரொம்ப தூரமா? எங்கிட்ட சொல்கிறா? லொகேஷன் போர்டு சேதுபதி ஸ்கூல் கிட்ட டைட்டன் ஷோரூம் கிட்ட. டைட்டன் ஷோரூம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. தங்கமயில் கிட்டயா? இல்லை இல்லை, அதெல்லாம் தாண்டி இருக்குன்றியா? இங்கிட்ட இல்லை சுமதி, இங்கிட்ட ஒரு தடவை கூப்பிட்டு போனாரு. நீ எல்லாருக்கும் இது பண்ணுறது எனக்கு. ஐயோ, சாமி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். ஏதாவது ரொம்ப நாளைக்கு தான் நாங்கள் லொக்கேஷன் விட்டோம். இப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நடந்து போய்கிட்டே இருக்கோம். பார்ப்போம், நல்லா இருக்கு பேசிட்டு. ஆனால் சாமி ஒரு பக்கம் இருக்குது, நாங்கள் ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து அங்கிட்டு போகிறாங்க. பார்ப்போம், போய் எப்படியாவது ஒரு வழியில் சாமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட போகிறோம். வீடியோ வர மாதிரி தெரிஞ்சிருச்சு. யாருமே இல்லாத ரோட்டில் யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி நாங்கள் 2 பேர் மட்டும். யாருமே இந்த பக்கம் போகலை. ஒருவேளை சாமி தாண்டி போயிருக்கா என்னன்னு தெரியல. நாங்கள் மட்டும் போயிருக்கோம். ஆனால் பேக் சைடில் வந்து லைட்டிங்கை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், சூப்பராக இருக்குது. இப்போ தான் எனக்கே லைட் வருது. ஸோ இன்றைக்கி 1 மில்லியன் பார்த்த சந்தோஷத்தில் சரி சாமி பார்த்துலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அந்த 1 மில்லியன் ரீச் பண்ணி முடித்த உடனே எனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. சரி நம்ம ஏதாவது பண்ணலாமே நினச்சோம். ஆனால் என்னென்ன பண்ணுறோன்றதுல அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய அப்டேட் ஆகும். இப்போ வந்து பேக் சைடு உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பேக் சைடில் இருக்குது லைட். இங்கே தான் சூப்பராக இருக்குது. ஒரு சாங் இருக்குல்ல, திருவிழா சாங், அதை எடுக்கலாம். கேரளாவில் லைட்டிங் கூட வச்சுருக்காங்க. இது வந்து முஸ்லீம் வந்து சர்ச்சு, முஸ்லீம் சர்ச்சுன்னு சொல்கிறேன். அவங்க வந்து ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சூடாக இருக்குது. லொக்கேஷன் காட்டுன்னு சொல்லிட்டு 2 ஆள் தான் நடந்து வரலாம். இந்த மாதிரி சந்துக்குள்ளே போகிறோம். இதே லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து காரில் காமிச்சிச்சுன்னா நம்ம எப்படி லொக்கேஷன் பார்த்து நடந்து போகிறது அதுன்னு தெரில. பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இப்படி 2 ஆள் நடந்து போகிற மாதிரி லொக்கேஷனு. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எப்படி நம்ம கார் வர்றது.
நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து பிக்கப் ஆகிட்டோம். சரியான கூட்டம். அதை விட வந்து நம்ம ஃபேஸ் வேறு நம்ம ஃபேமிலிஸ் நிறையா பேர் தெரிஞ்சிருந்ததுனால நிறையா பேர் வந்து மறைச்சாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் யாருக்கிட்டையுமே ஃபோட்டோ எடுக்க முடியலை, யார்கிட்டையுமே பேசக்கூட முடியல. கூட்டத்தில் தள்ளிக்கிட்டே போனாங்க. அதை தவிர்த்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் எங்கிட்டு வாங்க நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு என்னை சுற்றி மறைச்சி எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துல வந்து வந்துட்டோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருங்க, இருட்டாக இருக்குது, அங்கிட்டு போய் பேசுகிறேன். இப்படியெல்லாம் பாட்டு போட்டால் எப்படி நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும்? அதுக்காகவே பாட்டு போடுறாங்க, மற்ற நாள்லாம் பாட்டு போட மாட்டேங்கிறாங்க. பாருங்க, இருக்க கோலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சரியான கூட்டம். ஆனால் நிறைய பேர் நம்மளை வந்து அங்கே நம்மளோட ஃபேமிலி செய்கிறது கண்டுபிடிச்சாங்க. எல்லாருக்குமே பார்த்தோன்னே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தை பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல நமக்காகன்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே அந்த இடத்துல மீட் பண்ண முடியலை, ஃபோட்டோ எடுக்க முடியலை. ஏன்னா சரியான கூட்டம். உங்களுக்குமே நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூப்பிடுறியா? ஒரு நிமிஷம். இப்போ சொல்லுங்க. வீடியோ சரியான கூட்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கா வந்து அந்த நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டே தெரிஞ்சேன். ஒரு மாதிரி என்னைய நானே மறந்து அந்த கூட்டத்தில் ஜாலியாக நம்மளால உள்ள புகுந்துட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நம்மளை விட புகுற ஆளுகள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஆக்சுவலாக யாருன்னா பாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா கேங்காக தெரிவாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்த உடனேவும் கேங்க கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தெரிஞ்சானுங்க. ஆனால் எங்களை என்னைய பார்த்தோன்னே அக்கா அக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சரியான கூட்டம். ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். கடைசியில் என்னன்னா பாதாம் குடிக்கிறதுக்கா என்ன சொல்லணுன்னே தெரியல. நிஜமாவேவும் நிறைய பேர்த்த பார்த்ததுல ஹாப்பி. ப்ளஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்றதையும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதுதான் என்னன்னா ஃபஸ்ட்டு பூப்புலாக்கு வந்திருக்கேன். பல்லு ஐயோ வலிக்குது. இந்த எடுத்துல சிங்கி எடுத்துல அதாவது ஃபஸ்ட்டு பூப்பலாக்கு வந்திருக்கோம். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் உதயநிதியை தூக்கி காமிச்சேன். அப்போ அந்த ஃபோட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல இந்த புது வளையல் போட்டிருந்தோம். ஏன்னா பிப்ரவரி கல்யாணம் முடிச்சுக்கோம். பிப்ரவரி 26, மார்ச் ஏப்ரல்ல அப்படி இருக்கப்ப அந்த கொஞ்ச நாள் தானே புது வளையல் போட்டிருந்தோம். அதோட நானும் உதயம் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்திருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து கண்டிப்பாக நான் ஆட் பண்ணேன். எனக்கு நிஜமாவே பூப்பலாக்கு பார்த்த ஞாபகமே இல்லை. அப்புறம் நான் நேரம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், இந்த பூப்பலாக்கு பார்க்கறது தானே ஒரு தடவை நம்ம எல்லாம் போயிருந்த கல்யாணமான நானும் உதயம் வந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து அங்கே வந்தது பூப்பலா பார்க்க. அதுக்கப்புறம் வந்தது கிடையாது. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி கூட்டத்துக்குள்ளே ஜாலியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கடுத்து ஷாம் வந்து அங்கே தூங்குறான் அத்தைட்ட. நானும் போய் வீட்டில் போய் தூங்கிடுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வெயிட்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு 2 வாரம் வந்து நமக்கு வீடியோ நிறைய வரும். உங்களுக்கு நிறைய அப்டேட்டும் கூட இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் கொடுங்க. டாட்டா. என் கண்ணு மட்டும் தெரியுது, கண்ணாடியில் தெரியுறதுனால ஒரு மாதிரி இங்கே மட்டும் கண்ணில் லைட் தெரியுது. சரி, டாட்டா.